முந்திய வாழ்ந்த சஹாபிகளுக்கு மத்தியில் போய் இந்த மொபைலை கொண்டு போய் கொடுத்துட்டு வாழுங்கன்னு சொன்னாலும் வாழுவாங்க, ஆனால் அதை தொட மாட்டாங்க. என்ன தேவையோ இந்த மொபைல் வழியாக எனக்கும் இந்த உம்மத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே அதுலேருந்து எடுத்துக்குப்பாங்க. தேவையில்லாதது கிட்டே போக மாட்டாங்க. ஆனால் நாம் தேவை உள்ளதை எடுக்கிறது இல்லை, தேவையில்லாததை நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறோம். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மார்க்கத்தில் உலமாக்கள் சொல்லி காமிக்கிறாங்க, இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் 3 பேருக்கு தான் பேச அனுமதி இந்த உம்மத்தில். ஒன்று கலிஃபா, ஏன்னா அவர் நாட்டின் பிரதி, மக்களுக்கு நல்லது செய்யணும், அவர் மட்டும்தான் பேசணும் இஷா தொழுகைக்கு பின்னால். 2வது இரவு நேரத்தில் தஹஜத்துக்கு எழுந்திருக்கக்கூடிய நபராக இருந்தால் பேசலாம். 3வது கல்யாணமான தம்பதிகள் பேசிக்கொள்ளலாம். இந்த 3 பேரை தவிர வேற யாருமே இந்த உம்மத்தில் பேச ஜாயிஸ் இல்லை. இங்கே ரீல்ஸ் வீடியோ பண்ணுறது இஷாவுக்கு பிறகுதான், இஷா தொழுகைக்கு பிறகுதான் இந்த ரீல்ஸ் வீடியோ பண்ணுற அந்த ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகுது. அம்மா வெளியில் உட்காந்து சீரியல் பார்த்துன்னு இருப்பாங்க, வயசுக்கு வந்த பிள்ளை ரூமில் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம், அண்ணன் மாடியில் பண்ணிகிட்டு இருப்பார், அத்தா வறண்டாவில் பண்ணிகிட்டு இருப்பார், தம்பி எங்கே பாத்ரூமில் பண்ணிகிட்டு இருப்பார். குடும்பமே வீடியோ பண்ணி ரீல்ஸ் பண்ணி அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகி கொண்டு இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் நன்மையை எடுத்து வீடியோவை போட்டிருக்கிறோமா? போட்டால் முகஸ்துதி வந்துடாது, மற்றவருக்கு மத்தியில் அது ஆர்வத்தை உண்டாக்கும்.